ஈஷாய நமக. முருகாசரணம். இன்றைய இரவு சிந்தனை 5/1/2025. வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலே வளர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும். அதனால் உங்களிடம் யாராவது தனக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் அவர்களை பேசவிட்டு அவர்கள் பேசுவதை கொஞ்சம் காது கொடுத்து கவனமாக கேளுங்கள். மற்றவர்களின் துன்பத் துயரங்களில் ஆழ்ந்த அக்கறை காட்டுங்கள். ஏனென்றால் யாருக்கு என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆம், அது மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு வரலாம். அடுத்த முறை நம்முடையதாகவும் கூட இருக்கலாம். ஆகையால் மற்றவரின் குறைகளை அக்கறையுடன் கேளுங்கள், ஆறுதல் சொல்லுங்கள். நீங்கள் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, 4 வார்த்தை ஆதரவாக பேசுங்கள். இன்பத்தை விட துன்பத்தில் கரம் பற்றி உடனிருப்பதே நல்ல நட்பு. முருகா, இன்றைய நாள் இனிமையாக தந்தமைக்கு நன்றி. நாளைய பொழுது 6/1/2025 அனைவருக்கும் நலம் தரும் விடியலாக அமையட்டும். இன்று நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க அருள் தருவாய் திருச்செந்தூர் முருகா. கவலைகளை மறக்க கடவுள் தந்த வரமே தூக்கம். எனவே கவலையின்றி நிம்மதியாக தூங்குங்கள். நாளைய பொழுது நல்லபடி, முருகன் அருளில் உள்ளபடி விடியட்டுமே நல்விடையில் என்று துவண்டிடாமல் தோல்வி பயத்தை வென்று. ஓம் சரவணபவ. நன்றி.